ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் தொடர்ச்சியாக மணவாளன் மணவாட்டி என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் கூட மணவாளனை குறித்தும் மணவாட்டியை குறித்தும் வேதம் சொல்லுகிற காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கவனமாய் கேளுங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பூமியிலே ஒரு மகா பெரிய கல்யாணம் விவாகம் ஒன்று நடக்கப் போகிறது. அந்த விவாகத்தை பண்ண போகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர். விவாக மணவாட்டி, சபை, விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் நாம் இந்த மணவாளனுக்கு எப்படிப்பட்ட மணவாட்டியாக இருக்க வேண்டும், இந்த மணவாளன் யார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டே வருகிறேன். இந்த வேதம் சொல்லுகிறது, அருமையான ஓசியா 2:19 எழுதப்பட்டிருக்கிறது, நித்திய விவாகத்திற்கென்று நான் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். நித்திய விவாகம் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, நித்திய காலமா விவாகம்? விவாகம் பண்ணினால் நித்திய காலம், இடையில there is no divorce. அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை கிடையாது, ஒரு சச்சரவு கிடையாது. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக ஆண்டவர் என்றென்றைக்கும் மணவாட்டியை சதா காலங்களில் நித்திய காலமாக ஆசீர்வாதமாகவே கூடவே வைத்திருப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இந்த பூமியிலே மணவாளன் மணவாட்டிற்கு தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய வெல்த்து, அவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி குருவானவர் அவர்களுக்கு முன்பதாக, அல்லது ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற வண்ணமா, எனக்குள்ள சம்பத்தை எல்லாம் நான் இன்று முதல் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன வண்ணமாக, மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சம்பத்துக்களை எல்லாம் மணவாட்டிக்கு கொடுக்க போகும் நாட்கள் வருகிறது. அவர் எப்படி கொடுக்க போகிறார்? வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானங்களில் உள்ள சொத்துக்கள் யாவும் மணவாட்டிற்கு வருகிறது. வானங்களில் உள்ள ஆசீர்வாதங்கள் யாவும் மணவாட்டிற்கு வருகிறது. வானங்களே மணவாட்டிற்கு சொந்தமாகிறபடியினால் அண்ட சராசரங்களையும் அகிலங்களும் இந்த மணவாட்டிக்கு அருமையான ஆசீர்வாதமாய் மாறிவிடும். எதையெல்லாம் தேவன் படைத்தாரோ, எதையெல்லாம் உருவாக்கினாரோ, அத்தனையும் தம்முடைய அருமையான ஒரே பிள்ளையாகிய இயேசுவுக்கு அதிகாரம் கொடுத்த கர்த்தர் அப்படியே இந்த பூமியிலே மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி, மணவாட்டியை தெரிந்து கொண்டு அவளுக்கு நித்திய வாகத்தை ஏற்படுத்தி விடுவார். அதெல்லாம் இதுதான் பிரதானமான காரியம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மணவாளன் எந்த கபடுமற்றவர், கபடில்லாதவர், பூரண அழகுள்ளவர், 10,000 பேரில் சிறந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை பார்க்கிலும் இவர்தான் அழகுள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர் பூரண அழகுள்ளவர், முற்றிலும் சிறந்தவர், 10,000 பேரில் சிறந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த மணவாளனுக்கு ஈடு இணை இந்த பூமியில் எவருமே இல்லை, எந்த மனிதனுமே இல்லை. இவர்தான் நித்திய மணவாளன். நித்திய வாகத்துக்கென்று பூமியிலே தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய அருமையான சபையை மணவாட்டியாக ஏறெடுத்து கொள்ளப் போகிறார். அதனால் கவனமாக நீங்கள் கொஞ்சம் கவனித்தீர்கள் என்று சொன்னால் நலமாய் இருக்கும். இந்த மணவாளன் ஆயத்தமாய் இருக்கிறாரா? இந்த மணவாளன் இப்பொழுது ஆயத்தமாய் இருக்கிறாரா? இன்றைக்கு பார்த்தாலும் ஒரு பெண், ஒரு மாப்பிள்ளை என்று சொன்னால் குறிக்கப்பட்டு விவாகம் என்று சொல்லி விவாகத்திற்கென்று நிச்சயதார்த்தம் பண்ணி முடித்து விடுகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு பிற்பாடு எப்பொழுது மணவாளனுடைய நாள் வருகிறது, மணவாட்டியுடைய நாளும் குறிக்கப்பட்ட தேதி என்றைக்கு வருகிறது என்பதிலே மிகவும் ஆவலாய் இருப்பார்கள். அதை போலவே
இந்த மணவாளன் மணவாட்டியை நியமித்து விட்டார். எப்பொழுது நியமித்திருக்கிறார்? ஒருவேளை உங்களுக்கு அநேகருக்கு இந்த வேதத்தில் விடை இருக்கிறது. அவர் நியமித்திருக்கிறார். எப்பொழுது நியமித்து விட்டார்? கொல்கதா மேட்டிலே, கோர சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தின பொழுதே மணவாட்டியை தமக்கென்று அப்படியே நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டார். எங்கு இந்த நிச்சயதார்த்தம் நடந்தது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எல்லாரும் பொண்ணு வீட்டில் போய் நிச்சயார்த்தம் பண்ணுவோம். பொண்ணு வீட்டில் போய் நிச்சயார்த்தம் பண்ணி உற்றார் உறவினர் எல்லாரையும் கூப்பிட்டு, வாங்க கண்டிப்பாக இத்தனை மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னால், அத்தனை மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி, பேருக்கு ஒரு மாலையை போட்டு, அடுத்தால மோதிரம் வேணா மோதிரத்தை போட்டு, பைபிளை வேணா பைபிளை மாற்றி எல்லாம் நிச்சயார்த்தம் பண்ணி, நிச்சயார்த்தம் முடிஞ்ச பிறகு ஃபோட்டோ எடுத்துக்கங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நல்ல சாப்பாடு ஒன்று கிடைக்கும். இலவசமாக எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாம் பொண்ணு வீட்டில். இப்போ இந்த இயேசுவானவர் எங்கு வந்திருக்கிறார்? பொன் வீட்டிற்கு வந்திருக்கிறார், பூலோகத்திற்கு வந்திருக்கிறார், பூமிக்கு வந்திருக்கிறார். அருமையான மணவாளன் பூமிக்கு வந்திருக்கிறார் நிச்சயதார்த்தம் செய்வதற்கு. ஆனால் எந்த வீட்டில் வச்சு நிச்சயதார்த்தம் நடந்தது, எந்த பெண் என்று பார்க்கும் பொழுது இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவருக்கு நிச்சயதார்த்தம் கல்வாரி சிலுவையிலே, கொல்கதா மேட்டிலே நிச்சயதார்த்தம் நடக்கிறது. இரத்தத்தினால் உடன்படிக்கை, இரத்தத்தினால் உடன்படிக்கை. என் இரத்தத்தை சிந்தி எப்படி ஆயிலும் என் ஜீவனை கொடுத்து இந்த மணவாட்டியை நான் மீட்டுக்கொள்ளுவேன், மீட்டுக்கொள்ளுவேன். அதுதான் அந்த நாட்களில், இந்த நாட்களில் மணவாளனுக்கு மணவாட்டி வீட்டில் வச்சு நிச்சயார்த்தம் நடக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். என்ன சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே போனால் எல்லாரும் மதிப்பு, போனால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், மோதிரம் கிடைக்கும். அடுத்தால பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல புது உடை, புதிதான காரியங்கள், அருமையான விருந்து கிடைக்கும். எல்லாரும் ரொம்ப வாழ்த்துவார்கள், போற்றுவார்கள், சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம். ஆனால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மணவாட்டியை பார்க்கும் பொழுது மணவாட்டி சந்தோஷமாக இருக்கிறார், ஆனால் ஆயத்தம் இல்லை. மணவாளன் ஆயத்தமாய் வந்துவிட்டார். மணவாளனுக்கு வயது 33 வயது. ஆதி நாட்களிலே வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 40 வயதிலே கல்யாணம் நடக்க ஆரம்பித்தது, விவாகம் நடக்க ஆரம்பித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மணவாளனுக்கு 33 வயதிலே இவருக்கு சொந்தக்காரர்கள் ஒருவரையும் காணோம். இவரே சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மணவாட்டியை மீட்டெடுக்கிறார், மணவாட்டியோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். நிச்சயதார்த்தம் கொல்கதா மலையிலே நடந்து விட்டது, நடந்து முடிந்து விட்டது. பைபிளில் ஒரு கல்யாணத்தை பற்றி போட்டிருக்கு, ஒரு மேரேஜை பற்றி போட்டிருக்கு. என்ன மேரேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அன்றைக்கு ஈசாக் ரெபேக்காள் மேரேஜ். ஆபிரகாம், ஈசாக்கு, ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பையன் ஈசாக்கு. அவன் அம்மா இருக்கும்போதும் அவனுக்கு கொஞ்சம் சங்கடமான காரியம். இப்போ அம்மா போய் சேர்ந்த பிறகு அவனுக்கு ஒரே துக்கம். ஆனால் இப்போ என்ன நடக்குது, ஈசாக்கிற்கு பெண் பார்ப்பதற்கு ஆபிரகாம் அருமையான தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறான். இந்த காலத்தில் எல்லாரும் பெண்ணை அவரவர்களே பார்த்து கொள்கிறார்கள், மாப்பிளையும் அவங்களே சில நேரத்தில் பார்த்துக்கிடுறாங்க. எல்லாமே அப்படி தான் நடக்குது. ஆனால் அது தவறா, அது சரியா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க இந்த காலத்து வழக்கத்தின்படி இதுதான் சரின்னு சொல்லி. எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும் சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் வேதம் அதனை ஒத்துக்கொள்வதில்லை, நானும் அதனை ஒத்துக்கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அரேஞ்ச்டு மேரேஜ், எல்லாராலும் பெண் பார்க்கப்பட்டு அருமையாக கணிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டது தான் ஒழுங்கான விவாகம். இல்லை என்று சொன்னால் அது ஒழுங்கீனமான விவாகம். அதனால் ஒழுங்கீனமான காரியங்கள் வந்துவிடும் என்று வேதமும் எச்சரிக்கிறது. அதில் என்ன நடக்குது, ஆபிரகாம்
தனக்கு ஒரு மருமகளை தேடுறதுக்காக எலியேசரை அனுப்புகிறான். இந்த எலியேசர் போகிறான். அவன் இருதயத்தில் அவன் நினச்சிக்கிட்டு போகிறான் பாருங்க, யார் என் ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுப்பேன், உமக்கும் தருவேன், தண்ணி ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன்னு சொல்லி வாராளோ அந்த பொண்ணு தான் என் எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற மனைவி. இன்னைக்கு வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யாராச்சும் இப்படி எந்த யோசனையோடு கூட போகிறது கிடையாது. வேலைக்காரன் பார்த்த பொண்ணை அவனும் கட்டுவானா? இந்த காலத்தில் கட்டவே மாட்டான். ஒருத்தனும் வேலைக்காரன் பார்த்த பொண்ணை கட்ட மாட்டான். தகைதப்பையும் பார்த்த பொண்ணையே மாப்பிள்ளையே கட்ட மாட்டேங்குது. அப்புறம் வேலைக்காரன் போய் பார்த்தா கெட்டவா செய்வான். ஆனால் அவன் இருதயத்தில் ஆண்டவர் நிமித்தமாக தேவன் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சொன்னால் இதுதான் நடக்கணும் என்று சொல்லி இருதயத்தில் நிர்ணயம் பண்ணி கொண்டு போகிறான். அங்கே அருமையாக ரெபேக்காள் ஓடி வர்றா. அவ சொல்கிறா, உமக்கும் ஒட்டகத்திற்கும் தண்ணீர் பார்த்து கொடுப்பேன்னு சொல்லி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நல்லா கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வீட்டில் போய் சொல்கிறா, ஒருத்தர் வந்தாருப்பா. உடனே சொல்கிறான், மற்ற மந்தை மேய்ப்பர்கள் எல்லாம் தூரமாக ஓட்டி வச்சுட்டு அந்த மனுஷனை எங்கே விட்டுட்டு வந்த, அந்த மனிதனை கூட்டி கொண்டு வா. இப்போ இந்த மனுஷன் போன உடனே சொல்கிறான், நான் வந்த காரியத்தை சொல்லும்னால நான் உள்ளே வரமாட்டேன், நான் வந்த காரியத்தை சொல்லுகிறேன். என் எஜமான் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு மகன் உண்டு, அந்த மகனுக்கு பெண் பார்ப்பதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது நீர் சொன்னீர் என்று சொன்னால் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். உடனே சரின்னு சொல்லியாச்சு. கண்டிஷன் போட்டாச்சு. கண்டிஷன் போட்ட பிற்பாடு இந்த வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அருமையா சரி என் மகளுக்கு சம்மதமாக கேட்பேன்னு சொன்னால் கேட்டாச்சு. மகா சம்மதிச்சாச்சு. ரெபேக்காள் சம்மதித்து விட்டாள். இந்த ரெபேக்காளுக்கு ஃபோட்டோ கிடையாது. இந்த ரெபேக்காளுக்கு அவள் அந்த எலியேசர்ட்ட, நீ சொல்கிற மாப்பிள்ளை எப்படியா இருப்பான், வளர்த்தியா இருப்பானா, கட்டையாக இருப்பானா, கலராக இருப்பானா, சோம்பேறியாக இருப்பானா, நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பானா, இப்போ என்ன வேலை பார்க்கான் அவன், என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள பொண்ணு எல்லாத்தையும் தொலைச்சி எடுத்துருவான். இப்போ உள்ள மாப்பிள்ளையும் எல்லாத்தையும் தொலைச்சி எடுத்து பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டு, வேறு ஜோசியக்காரனை கேட்டு, கிறிஸ்தவனும் சேர்ந்து தான் கேட்குறான். எல்லோரும் எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் பார்த்து தொலைச்சி எடுத்து ஒரு ராகு காலம், யமகாலம், யமகுண்டம் அது இதுன்னு பார்த்து அதில் ஒரு நல்ல நாள் ஒதுக்கி, அந்த நல்ல நாள்னு ஒதுக்குன நாளில் தான் எல்லா கல்யாணமும் நடக்கும். அப்போ இந்த மனுஷன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் என்ன பண்ணுறான், எல்லாரும் கூடயும் சேர்ந்து எல்லா காலத்துக்குள்ளேயும் சேர்ந்து எல்லாத்துக்குள்ளேயுமே முங்கி போகிறான். ஆனால் அந்த நாட்கள் அவன் ராகு காலமா யமகண்டமா அது என்ன கண்டம் என்ன குழின்னு பார்க்கவே இல்லை. நான் பார்த்துட்டு வாரேன், வந்த பிறகு நீங்கள் போய் பாருங்கன்னு எஜமான்கிட்ட சொல்லலை, மாப்பிள்ளைகிட்ட சொல்லலை. இவன் என்ன பண்ணிட்டான், அவன் சம்மதித்தா இப்போவுமே கூட கூட்டிட்டு போகலான்னு நிற்கிறான். அப்போதான் அவங்க சொல்கிறாங்க, பிள்ளை 10 நாளாகிலும் இருக்கட்டும், 10 நாளாகிலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இவன் இங்கேருந்து என்ன கொடுத்தான் அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா. எஜமானுடைய வேலைக்காரன் கைக்கு கொடுக்குறான், அடுத்தால போட்டுக்கிடுறதுக்கு நகைகளை, பொன்னாலான நகைகளை கொடுக்குறான். எல்லாவற்றையும் கொடுத்து கடைசியில் அவன் கூட்டிகிட்டு போகிறான். இந்த கூட்டிகிட்டு போகும்போதும் அவனுக்கு வருவான், எப்போ வருவான் என்ன அதுன்னு தெரியாது. இப்போ சிலருக்கு பொண்ணு பார்க்க போயாச்சுன்னு சொன்னால் மாப்பிள்ளைக்காரன் யோசிச்சுட்டே இருப்பான், பொண்ணு பார்க்க போயிருக்காங்க எப்படி பொண்ணுன்னு தெரில, பார்த்துட்டு வரட்டும் பிறகு அடுத்தால போய் பார்க்கலாம், அப்போ அடுத்தால என்ன செய்யன்னு சொல்லி அந்த காரியங்களை குறித்தே யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஈசாக்கு என்ன செய்தான், சாயங்கால வேளையிலே ஈசாக்கு தியானம் பண்ண வயல்வெளிகளுக்கு போய்விட்டான். சாயங்கால வேளையிலே ஈசாக்கு தியானம் பண்ண போயிருந்தான். அப்போ இந்த மணவாளன் சாயங்காலத்தில் ஆண்டவரை நோக்கி தியானம், இயேசுவை நோக்கி தியானம், வேத வார்த்தைகளின் நிமித்தமாக தியானம். அப்போ இவனுடைய நோக்கம் என்ன, பொண்ணு பார்க்க போயிருக்கானா, எப்போ வருவான்னு யோசிக்கலை, அடுத்தால எப்படி பொண்ணை கூட்டிகிட்டு வர போகிறான் என்ன செய்யுதுன்னு யோசிக்கலை. இவனுக்கு உண்டான வேலை
தேவனை தியானிப்பது. தேவனை தியானிப்பது. அப்போ தியானிச்சுட்டு இருக்கிறான், ஆண்டவரை தியானிக்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம என்ன சொன்னால் தேவனை தியானிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம திரும்ப மும்முரமாக மாம்சத்தில் விசாரிப்போம். மாம்சத்தில் விசாரித்து புண்ணியமே கிடையாது. மாம்சத்தில் விசாரித்தாலும் நம்ம அதில் சில காரியங்களில் தவறி விடுவோம், தெரியாமல் போய்விடும். ஆனால் இந்த ஆவிக்குரிய ரீதியிலே உருவாகிற மணவாட்டி கைக்கு கடகெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. யார் யாருக்கு பொன்னை கொடுத்தது? மணவாளன் வீட்டார் பொன்னை கொடுப்பதா, மணவாட்டி வீட்டார் பொன்னை கொடுப்பதா? இன்றைக்கு ஆதி ஆகமத்தில் நடந்த கல்யாணம் இன்னைக்கு தலைகீழாய் மாறிவிட்டது. மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணிற்கு தேவையான பொன்னை கொடுத்தார்கள், பொருட்களை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது தலைகீழாய் மாறி இன்றைக்கு பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு கொடுக்கிறார்கள். இதில் ஒன்றை மாத்திரம் கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். நாம் பண்ணுகிற அருமையான இந்த விவாக மேரேஜ்களிலே நாம் கொடுப்பது நல்லதா, வாங்குவது நல்லதா? கொஞ்சம் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறீங்க? உங்கள் கல்யாணத்தில் என்ன நடந்தது? நீங்கள் வாங்கினீங்களா மாப்பிள்ளைமார்கள்? அல்லது பெண் வீட்டாருக்கு கொடுத்தீர்களா? கொடுத்து கூட்டிகிட்டு வந்தீங்களா, வாங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தீங்களா? பொண்ணு வேணும், பொண்ணு வேணும், நகையும் வேணும், பொருளும் வேணும், சொத்து வேணும், எல்லாத்தையும் பொண்ணு வீட்டிலேருந்து அள்ளிட்டு வந்துட வேண்டியது. பொண்ணோட அப்பா எங்கே போவான், பொண்ணோட அம்மா எங்கே போவா? கடன் வாங்கி காவல் வாங்கி எல்லாத்தையும் போட்டுட்டு எப்படியாகிலும் பிள்ளைக்கு திருமணம் நடக்க வேண்டுமே என்று சொல்லி கஷ்டப்படுத்துவாங்க. கஷ்டத்தில் அவங்க கடன் வாங்கியிருக்கலாம், பிறகு பாரமாக இருக்கலாம், அவங்க சாப்பாடு பிறகு குறைஞ்சிட்டு போயிடும். ஆனால் இந்த மாப்பிள்ளைக்காரன் எதை பற்றியுமே சிந்திக்கலை. நீ உண்மையான மாப்பிள்ளையாக இருந்தால், நீ அருமையான ஆபிரகாமின் குமாரனாக இருந்தால், இந்த வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பொண்ணுக்கு கொடுத்து கூட்டி கொண்டு வா, பொன்னிடம் எதையும் வாங்கி கொண்டு வராது. அதான் முக்கியம். வந்த உடனே நல்லா கவனிங்க, இந்த கல்யாணத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்தாச்சு. அவன் ஏற்கனவே நகையை போட்டுக்கிட்டு எஜமான் அண்ணா இருக்கிறார் அப்படின்னு காமிச்ச உடனே அப்படியே இறங்குறான். வாகனத்தை விட்டு ஒட்டகத்தை விட்டு இறங்குறான். ஒட்டகத்தை விட்டு இறங்கின உடனே என்ன நடக்கு? உடனே தன் தலையை முக்காடிட்டு கொண்டாள். இதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனும் பார்த்துட்டு, இங்கே வாமா, உங்கள் ஐயா எது நகை தந்தாரோ கொஞ்சம் போல் போட்டிருக்கியே, இது எங்கள் அப்பா கொடுத்த நகை மாதிரிலாம் இருக்குது. உங்கள் அப்பா போட்ட நகை எங்கே? கழுத்துலேயும் கொஞ்சம் கிடக்கு, காற்றுலையும் கொஞ்சம் கிடக்கு, அது இங்கேருந்து கொண்டு வந்தது மாதிரிலாம் இருக்குது. உங்கள் அப்பா ஒன்றும் தரலையா அப்படின்னு அவன் கேட்டானா? அதான் உண்மையான மாப்பிள்ளை. இங்கேருந்து கொண்டு போனதை போய் போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த மணவாளனே அருமையான மணவாளன், இந்த மணவாட்டியே அருமையான மணவாட்டி, அவளை போல சௌந்தரவதி யாரும் இல்லை என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கின் மனைவி ரெபேக்காள் அவ்வளவு அழகானவா. இந்த எஜமானும் ஏற்றுக்கொண்டான். எஜமானுடைய மகன் மணவாட்டியை ஏற்றுக்கொண்டான். எலியேசர் கூட்டிட்டு வந்த மனைவி தான் யாருக்கு? அருமையான ஈசாக்கிற்கு. அப்ப ஆபிரகாமின் வேலைக்காரன் எவ்வளவு விசுவாசம், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எவ்வளவு ஜெபத்தோடு செல்கிறான். என் கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினால் என்று சொல்கிறான். எல்லாமே விவாகமே, திருமணமே தேவனால் ஆண்டவர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி பூமிக்குரிய எந்த தன்மையும் கொண்டு போய் நிறுத்தி அதனை வெறுமையாக முதலாவதாக வைக்கவே இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாட்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வருகிறார். மணவாட்டி இடமிருந்து எதிர்பார்த்து வரவில்லை,
எதிர்பார்த்து வரவில்லை. ஒன்றுமில்லாமை மாறாக மணவாட்டியை மாற வேண்டிய மனிதர்களே அவரை அடித்து கொண்டு விட்டார்கள். சிலுவையிலே ரத்தத்தை சிந்த வைத்து விட்டார்கள். அவர் அதிலையும் வைராக்கியமாக இருந்து என் ரத்தத்தை சிந்தி என் மணவாட்டியை பரிசுத்தப்படுத்துவேன், என் ரத்தத்தை சிந்தி என் மணவாட்டியை நன்றாய் அழகுள்ளவளாய் மாற்றுவேன், என் ரத்தத்தை சிந்தி என் மணவாட்டியை பூர்ண ரூபவதியாய் மாற்றுவேன், பூர்ண ரூபவதியாய் மாற்றுவேன். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே 4:7 வாசித்த வண்ணமாய், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். உலகம் முழுவதிலும் இருக்கிற திருச்சபைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உலகம் எங்கும் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உலகம் எங்கும் இருக்கிற தம்முடைய ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லு, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில பழுதே இல்லை. இப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்மையே சொல்றாரா? எப்படி சொல்றாரு? உண்மையிலே என் பிரியமே என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரனா? நீங்கள் பாத்திரர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நீ பிரியமே என்று அழைப்பதற்கு, மணவாட்டி அழைப்பதற்கு நான் பாத்திரக்காரனா? நான் பாத்திரமா இருக்கிறேனா என்று பார்த்தால் பாத்திரமே இல்லை. இந்த பிரியம் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? அதை ஏசாயா சொல்றான். இந்த பிரியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவன் ஏசாயா 1 அதிகாரத்திலே அதை விவரிக்கிறான். அதை விவரிக்கும் பொழுது அவன் சொல்றான், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை, சுகமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை அப்படின்னு எழுதியிருக்குது. எழுதிட்டு என்ன எழுதியிருக்குது? யுவர் ஹோல் ஹெட் இஸ் இன்ஜூர்ட். தலை முழுவதும் இன்ஜூரிஸ் இருக்குது. இன்ஜூர்டுன்னு எழுதிருக்கு. பலட்சியமாயின்னு தமிழில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது தலை முழுவதும் அப்படியே காயத்தினால் நிறைந்திருக்கிறது. யுவர் ஹோல் ஹார்ட் அஃப்ளிக்டட். சரி, இருதயம் முழுவதும் அஃப்ளிக்டட்னு எழுதியிருக்குது. பலட்சியம் அல்லது வியாதி அல்லது சரியில்லை அப்படின்னு எழுதிருக்குது. From the sole of your foot to the top of your head, there is no soundness. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் நோ சவுண்ட்னஸ், ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒரு மாதிரி போயிடுச்சு. ஒன்லி wounds and wells and open sores, not cleansed or bandaged. அது கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் அது நொதிக்கிற ரணமும் அப்படியே சீழ் பிதுக்கப்படாமல் சீழும் அடி. இப்போ மணவாட்டி ஆண்டவர் பார்க்குறாரு, இப்போ பார்க்குறாரு. கல்யாண நாளுக்காக நிச்சயார்த்த நாளுக்கு பிற்பாடு ஆண்டவர் பார்க்க 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 இப்படி ஒரு மணவாட்டி இருக்கா. காலிலிருந்து உச்சந்தலை வர சோமே இல்லை, தலை முழுக்க ஒரே இன்ஜுரிஸு. அடுத்தால பார்த்தீங்கன்னா அங்கங்கே அடிபட்டு வீங்கியிருக்கு. தமிழ் பைபிள் எடுத்து நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் நீங்கள் 5ஆம் வசனத்திலிருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரியங்கள்லாம் எழுதியிருக்கு. அடுத்தால எங்கே பார்த்தாலும் வீங்கியிருக்கு, எங்கே பார்த்தாலும் நொதிக்கிற ரணம், அப்படியே நொதிக்கி இருக்கிற ரதம் சீழ் பிதுக்கப்படாமல் அப்படியே சீழ் வடியுது. சீழும் பிதுக்கி எடுத்தால் தான் நல்லா ஆறும். இப்படி இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு பொண்ணை போய் எவனும் கல்யாணம் பண்ணுவானா? ஒரே சுகமே இல்லை. வெளியில் பார்க்கறதுக்கும் அசிங்கமாக இருக்குது. அங்கங்கே வீங்கி இருக்குது, அங்கங்கே காயம், அப்போ அங்கங்கே நாறுது. அப்படின்னா இந்த பொண்ணை யாராச்சும் நிச்சயார்த்தம் பண்ணுவாங்களா? யாராச்சும் நிச்சயார்த்தம் பண்ணுவாங்களா? நிச்சயார்த்தம் பண்ண மாட்டாங்க. இந்த ஆண்டவர் நிச்சயார்த்தம் பண்ணி வச்சுட்டு இவர் மேலேருந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா. தலை முழுக்க இன்ஜுரிஸ், எல்லாம் உடம்பு முழுக்க ஒன்றுமே அழகான இடம் ஒரு இடத்துலையும் இல்லை. இவ்வளோ போய் பிரியான்னு சொல்கிறதுக்கு யார் சொல்லுவா? இப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலே போவோன்ட்டு வந்துடுவீங்க. கொஞ்சம் லேசாக பொண்ணு இருக்குது, தலையில் ஒரு கட்டு இல்லைன்னா காலில் ஒரு சின்ன கெட்டு போட்டிருந்தாலே இவன் ஆக மாட்டான்ட்டு வந்துடுவீங்க. ஆனால் இது உடம்பு முழுக்க ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஆர் பாட்டம் டு டாப் எல்லா பக்கமுமே நோய் நோய் நோய். இப்படிப்பட்ட மனவாட்டி இயேசுவானவர் ஏன் தெரிந்து கொண்டார்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் அவருடைய அன்பு. திஸ் இஸ் த லவ் ஆஃப் காட்.
திஸ் இஸ் த லவ் ஆஃப் காட். ஆண்டவருடைய அன்பு. இவ்வளவு மோசமானவளை இந்த மனவாட்டியை நல்லா சுத்தமாக்கணும், பிரியமேன்னு சொல்லணும், அழகாக மாற்றணும், வியாதியை விளக்கணும், எல்லாத்துக்கும் கெட்டு போடணும், அருமையான மனவாட்டியை கொண்டாந்து நிறுத்தணும், பார்க்கறதுக்கு பிரியமாக கொண்டாந்து நிறுத்தணும் தான் இவ்வளவு காலங்களாக கிரியை செய்து கொண்டே வருகிறார். கிரியை செய்து கொண்டே வருகிறார். ஆனால் இன்னமும் சுத்தமாக்கப்படவில்லையே. எப்பொழுது இந்த மனவாட்டி ஆயத்தமாவாள்? மணவாளன் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தின நாளில் இருந்து he is ready, but the bride is not ready, not yet. Bride is not ready. இன்னமும் மணவாட்டி ஆயத்தப்படவில்லையே. ஆதலால் மணவாட்டியே, சபைகளில் உள்ள ஜனங்களே, ஆதலால் விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, நான் இந்த மணவாளனுக்கு என்று ஆயத்தப்பட வேண்டுமே. ஆனால் அவர் என்ன எப்படி அழைக்கிறார்? என்னை பிரியமே என்று அழைக்கிறாரே. இவ்வளவு அலங்கோலமாக இருக்கிற நான், இவ்வளவு அசிங்கமாக இருக்கிற நான், இவ்வளவு மோசமாக இருக்கிற நாம், இனி தேவன் நம்மை மாற்றும்படிக்காக அவருடைய தயவிற்காக கெஞ்சி நிற்க வேண்டும். அவர் ஏற்கனவே ஆயத்தமாகி வருகிறார். அவர் வருவதற்கு ரெடியாக இருக்கிறார். நாம் ஆயத்தப்படவில்லையே. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட எல்லா ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தி இந்த வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியினால், ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை தயவாய் தருவீராக, நித்திய வாகத்துக்கென்று என்னை எங்களை நியமித்துக் கொள்வீராக என்று கேட்க வேண்டும். அதை போலவே இந்த பூமிக்குரிய வாழ்விலும் மணவாளனை தேடும் பொழுது அருமையான ஆபிரகாமின் குமாரனை போல, ஆண்டவரே, எனக்கு ஒரு மணவாளனை தாரும். ஈசாக்கை போல பக்தியான ஒரு மணவாளனை தாரும். ஈசாக்கை போல தியானம் பண்ணுகிற ஒரு மணவாளனை எனக்கு தாரும் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கேட்க வேண்டிய கடமை இதுதான். அப்படியே அருமையான ரெபேக்காளை போல ஒரு மருமகளை தாரும் ஆண்டவரே. ரெபேக்காளை போல ஆண்டவரே சுறுசுறுப்பான அருமையான ஆண்டவரே ஒரு மணமகளை நீர் தாரும் என்று சொல்லி நாம் தான் கேட்க வேண்டும். நாமே நம்முடைய கண்களின் செய்யும்படி ஓடி, புரோக்கர் சொன்னபடி ஓடி எல்லாத்தையும் அங்கங்கே சாதிப்போம் என்று நினைப்போம் என்று சொன்னால் அது வீணான கல்யாணம் ஆகிவிடும். அது கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இன்றைக்கு அநேகருக்குள்ளாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படி அல்ல, கண்களின் நிச்சயின்படி அல்ல, மாம்ச இச்சைகளின்படி அல்ல, கண்களுக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு பிரியமானதே. ஆபிரகாமின் குமாரனை போல எனக்கு தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆபிரகாமின் குமாரராய் இருக்கிறீர்களே, குமார்த்திகளாய் இருக்கிறீர்களே. அப்பொழுது ஆபிரகாமின் குமாரரை போல ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏற்ற விதமாய் நீர் ஆண்டவரே திருமண காரியங்களை ஒழுங்கு செய்யும் என்று சொல்லி தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் நல்ல காரியங்களை வாய்க்க பண்ணுவார், நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவார், சிறப்பான சுதந்திரத்தை தருவார். அப்படியே நீங்களும் மனவாட்டியாய் மாறிவிடலாம். யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்களுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் மனவாட்டியாய் உம்மை எதிர்கொண்டு வர வேண்டுமே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு சிலுவையிலே நிச்சயதார்த்தம் பண்ணி வைத்து விட்டு சென்று விட்டீர். 2020 வருடங்கள் ஆகிறது. ஏறத்தாழ நாங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லையே. நாங்கள் இன்னும் மணவாளனை நோக்கி பார்க்கவில்லையே. நாங்கள் இன்னும் மணவாட்டியாய் ஆயத்தப்பட்டு வர வேண்டுமே. என் பிரியமே, என்று அழைக்கிற நாள் எப்பொழுது வருகிறது? இன்னும் ஆண்டவரே எங்களை பிரியமாய் நீர் வைத்திருக்கிறீர். உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்கிறீரே. பழுதில்லாத மணவாட்டியா எங்களை மாற்றுவீராக. பூரண ரூபவதி என்று சொல்கிறீரே, எங்களை பூரண ரூபவதியாய் மாற்றுவீராக. ஆவிக்குரிய அழகையும் ஆவிக்குரிய ரூபத்தையும் ஆவிக்குரிய ஆண்டவரே அருமையான பிரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வேதவசனங்களின் நிமித்தமாக இதனை வாஞ்சித்து கேட்கிற ஒவ்வொருவரையும் மணவாட்டி என்கிற ஸ்தானத்திற்குள்ளாய் நீர் கொண்டு வருவீராக. குணாதிசயங்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் பிரியம் என்று அழைத்து உமக்கு பிரியமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கிற ஆண்டவருக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.